ஸோ இம்ப்ரெசிவ் ஸ்பீச் தான் எனக்கு தோணுது. ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பீச் தான் இது. பிரச்சனைகளை அவர் கிளப்ப ஆரம்பிக்கிறார். இப்போ வந்து இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். திமுகவுக்கு மாற்று தான் என்று ஒவ்வொரு முறையும் நிலைநிறுத்திக் கொள்கிறார். நேற்றைய ஸ்பீச்சோட சாராம்சம் வந்து திமுகவுக்கு மாற்று தான் என்று அவர் நிறுவுகிறார். இதன் மூலம் அதிமுகவுக்கு பெரிய சவாலே அவர் உண்டாக்குகிறார். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா டிகேஎஸ் இளங்கோவன் வந்து விஜய்க்கு எதிர்வினை ஆற்றுகிறார். அதுவே விஜய்க்கு வெற்றி. திமுக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு விஜய்க்குன்னா அது விஜயோட வெற்றி. மறைந்த நம்முடைய துக்ளக் சோ அவர்கள் ஒரு கேள்வி பதில் எழுதுவார், திமுகவின் எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும்னு. அப்படி தான் எம்ஜிஆரை வளர்த்தது, அப்படி தான் ஜெயலலிதா வளர்த்தது, அப்படி தான் ஓரளவுக்கு விஜயகாந்தை வளர்த்தது. இன்றைக்கி விஜய் அமோகமாக வளர்த்துது. இந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் நான் மட்டும் தனியாக போய் திமுக வீழ்த்தோன்னு நினச்சா அது பகல் கனவு. டேக் ஆஃபே ஆகாது. எலெக்ஷன் டைமில் நான் சொல்லியிருக்கேன், இவங்களால் எங்கே களத்தில் இருப்பாங்களா காணாமல் போயிடுவாங்களான்னே தெரியாது. கடைசி மூணு வாரம் ரொம்ப க்ரூஷியல். சொல்லுவான் திமுககாரன், திமுககாரன் தான் அவனுக்கு கட்டையை கொடுக்க முடியும். ஈக்குவலாக ஃபைட் இருக்கும். மற்றவங்களாம் 2 பேர் பின்னால் தான் அணி திரண்டு நிற்கணும். வேடிக்கை தான் பார்க்கணும். முதல்ல நாமினேஷன் போடும்போது பிழை இல்லாமல் நாமினேஷன் போட உங்கள் கேண்டிடேட் எத்தனை பேருக்கு தெரியும்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஆதரவு இருக்குது மக்கள் மத்தியில். அது நீங்கள் தனியாக போகும்போது திமுக ஒரு பக்கம் அடிக்கும், இன்னொரு பக்கம் அதிமுக அடிக்கும். ரெண்டையும் எதிர்கொள்ளணும். ஒவ்வொருத்தருக்கும் நான் வீடு கொடுப்பேன், பைக்கு கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஒவ்வொருத்தருக்கும் வீடு கொடுக்கறதுக்கு, ஒவ்வொருத்தருக்கும் கார் கொடுக்கறதுக்கு நான் சொல்கிறேன் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் என்னன்னு அதை கேட்டுட்டு வந்து சொல்லு. அவர்கிட்ட சாரு சொன்னார், அங்கிள் சொன்னார். இதுதான் இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்த தலைமுறை காரி துப்பும் தமிழ்நாட்டு மக்கள் மேலே. நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் ஒருத்தர் ஏமாற்றிக்கிற வேலை இதெல்லாம். அதுக்குள்ளே போய் மாட்டாதீங்க. விஜய் வந்து இந்த இலவசங்களுக்கு எதிராக பேசிட்டு இன்றைக்கி நான் கார் கொடுப்பேன் வீடு கொடுப்பேன்றது மக்களை ஏமாத்துற வேலை. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பை நடத்திருக்கிறாரு. ஒரு உள் அரங்கில் நடத்திருக்கிறாரு. காரணம் பல்வேறு விஷயங்கள், கரூர் சம்பவம் இதெல்லாம் மனதில் வைத்து அடுத்த விஷயங்கள் நடக்கும் வரைக்கும் ஒரு உள்ளரங்கான மக்கள் சந்திப்பை தொடர்றாங்க. காஞ்சிபுரத்தில் சந்திச்சிருக்கிறாரு. ஸோ காஞ்சிபுரத்தில் விஜயின் பேச்சை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? குறிப்பாக பவளவிழா பாப்பா, பாசாங்கு காட்டாதே பாப்பா அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அதற்குள்ளவே திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவை குறித்து தனதாக்க அந்த பேச்சை தன்வசப்படுத்தியிருக்கிறார். ஸோ என்டையராக நேற்றுடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இம்ப்ரெசிவான ஸ்பீச்சுன்னு தான் அதை பார்க்கணும். இன்னும் நல்லா பேசியிருக்கலாம், பட் பெட்டர். கடந்த காலங்களை விட இது பெட்டர்னு தான் எனக்கு தோணுச்சு. கடைசியாக அவர் பேசின பேச்சுன்றது அந்த இதில் பேசினது இல்லையா, பொதுக்குழுவில் பேசினது, அதை விடவும் அப்புறம் நாம் கடைசியாக கரூரில் பேசினதை விடவும் இது பெட்டராக தான் இருக்குது. ஸோ இம்ப்ரெசிவ் ஸ்பீச்சுன்னு தான் எனக்கு தோணுது. ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பீச் தான் இது. பிரச்சனைகளை அவர் கிளப்ப ஆரம்பிக்கிறார். இப்போ வந்து இந்த பவள விழா பாப்பா, அந்த பாசாங்க அதெல்லாம் விட்டுருங்க, அது சொல்லாடல். அது வந்து எல்லாருமே பேசுகிறது. விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அவருக்கு வந்து ஒரு முன்னேற்றம் இருக்குது ஸ்பீச்சில். இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். நடுநாயகமாக நம்ம சொல்லணும் டேக் அவே ஆஃப் த ஸ்பீச் அப்படின்னா எதுன்னா, நான் தான் திமுகவுக்கு மாற்று அப்படின்றத மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். தன்னை திமுகவுக்கு மாற்று சக்தியாக அவர் நிலைநிறுத்திக் கொள்கிறார். ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா, ஹி இஸ் பொசிஷனிங் ஹிம்செல்ஃப் ஆஸ் தி ஆல்டர்னேட்டிவ் ஃபார் டிஎம்கே. திமுகவுக்கு மாற்று தான் என்று ஒவ்வொரு முறையும் நிலைநிறுத்திக் கொள்கிறார். நேற்றைய ஸ்பீச்சோட சாராம்சம் வந்து திமுகவுக்கு மாற்று தான் என்று அவர் நிறுவுகிறார். இதன் மூலம் அதிமுகவுக்கு பெரிய சவாலே அவர் உண்டாக்குகிறார். இந்த ஸ்பீச்சும் தொடர்ந்து இவர் இப்படி செயல்படுவதும் அடுத்தடுத்த நாட்களில் அவர் கிடைக்கக்கூடிய வரவேற்பும், அப்படி கிடைத்தால் ஒரு வேளை, அது கண்டிப்பாக தூக்கமற்ற இரவுகளை திமுகவுக்கு மட்டுமல்ல அதிமுகவுக்கும் கொடுக்கும். தான் திமுகவுக்கு மாற்ற என்று அவர் தொடர்ந்து நிறுவுவது கண்டிப்பாக அதிமுகவுக்கு பெரியதொரு இடைஞ்சலாகத்தான் உருவெடுக்கும். திமுகவுக்கு பெரிய சவாலாக இது உருவெடுக்குது. ஏன்னா திமுகவை அவர் தோற்கடிக்க முடியாது, திமுகவின் வெற்றியை அவரால் தடுக்க முடியும். திமுகன்ற அந்த பெரிய கப்பலில் ஓட்டையை போட முடியும் அவரால். சின்ன சின்ன ஓட்டையாக நிறைய ஓட்டையை போட்டாலே தண்ணி உள்ளே பூந்துடும். அதனால் வந்து இழப்பதற்கு விஜய்க்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் திமுகவுக்கு ஒரு சாம்ராஜ்யமே இருக்கிறது. ஆகவே கவலைப்பட வேண்டியது திமுக தான். அடுத்தது அதிமுக. ஸ்பீச் நல்லா தான் இருந்தது. இன்னும் சில விஷயங்கள் அவர் பேசியிருக்கலாம். எனவே இருக்கிறதுல கொஞ்சம் பெட்டர்னு இதை நம்ம சொல்லலாம். ஓகே சார். அதில் குறிப்பாக எழிலன் அவர்கள் பேசின விஷயத்த எப்படி மாற்றிட்டார் அப்படின்னா, நம்மள் கொள்கை தலைவர் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுடைய சொந்த பேரனாக, அந்த சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ அவர்கள் பேசின பேச்சு நமக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்க திசை திருப்பி. ஆனால் அவர் பேசினது ஒரு சப்ஜெக்ட் இருந்தது, ஆனால் அது தாவேக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாடு கிடையாது, திமுகவுக்கு எதிர்ப்பு நிலைப்பாடும் கிடையாது. அவர் ஒரு சஜஷன்ஸை சொல்கிறாரு. அதை விஜய் தன்வசப்படுத்தி அந்த பேச்சை தனக்கு, தன்னுடைய கட்சிக்கு, தன்னுடைய தொண்டர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்ட அந்த அரசியலை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப புத்திசாலித்தனமான அரசியல், பாராட்ட வேண்டிய அரசியல். பெயர் குறிப்பிடாமல் எழிலன் நாகநாதன் 1000 லைட்ஸ்
தொகுதியுடைய எம்எல்ஏ, படித்தவர், பண்பாளர், டாக்டர் MBBS MD, நல்லதொரு இளைஞர், கலைஞர் குடும்பத்திற்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மருத்துவர். ஆமாம், நல்லதொரு இளைஞர், ரொம்ப டீசெண்டாக பேசுவார். அவங்க அப்பா நாகநாதன் பொருளாதார நிபுணர், கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர், திட்டக்குழு துணைத் தலைவராக இருந்தார் கலைஞர் ஆட்சி காலத்தில். அதன் பிறகு அதுக்கு முன்னால் அவங்க அஞ்சலி அம்மாள், திமுக தாவேகாவுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவராக கருதப்படக்கூடிய அஞ்சலம்மாளுக்கு வாரிசு, அதாவது 3வது தலைமுறையோ 4வது தலைமுறையோ பேரன் முறை வேண்டும். அவருக்கு பேரனோ கொள்ளு பேரனோ அந்த முறை வேண்டும். அவர் சொன்ன பாயிண்ட்டு கரெக்டு தான். நீங்கள் தாவேகா தொண்டர்களை வந்து தற்குறின்னு சொல்லி அந்த பக்கம் தள்ளி விட்டுறாதீங்க. அவங்க நம்முடைய இளைஞர்கள் தான், அவங்கள நம்ம வென்றெடுக்கணும்னு ரொம்ப ரீசனபிளான ஸ்பீச். இன்னும் சொல்லப்போனால் திமுகவுடைய அந்த பவள விழா கொண்டாட்டங்களில், அறிவு திருவிழாவில், வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற அறிவு திருவிழாவில் பல பேர் பேசினாங்க. அதில் ரொம்ப முத்தாய்ப்பான ஒரு ஸ்பீச், சென்சிபிள் ஸ்பீச், ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா சென்சிபிள் ஸ்பீச், புத்திசாலித்தனமான சமநிலை மனம் கொண்ட ஆரோக்கியமான மனம் கொண்ட ஒரு ஸ்பீச்சுன்னா அது வந்து நம்முடைய எழிலன் நாகநாதனுடைய ஸ்பீச் தான். அதைத்தான் விஜய் கோடிட்டு காண்பித்தார், பெயர் சொல்லாமல் கோடிட்டு காண்பித்தார். இதன் மூலம் அவர் ஒரு கல்லில் 2 மாங்க அடிக்கிறார். ஒன்று, இங்கே பாரு, உங்கள் கட்சியிலேருந்தே எங்களுக்கு வந்து தற்கொலைலாம் எங்களை சொல்லாதீங்க, உங்கள் கட்சியிலே அதுக்கு எதிர்ப்பு இருக்குது, அதை சொல்கிறவர் வந்து ஒரு எம்எல்ஏ, மாறா அது தவிர அவர் எங்கள் கொள்கை வழி தலைவரோட நெருங்கிய உறவினர், 3வது 4வது தலைமுறை உறவினர். அதனால் உங்கள் கட்சிக்காரங்க சொல்கிறதையாவது நீ கேளுங்க, எங்களை அப்படி சொல்லாதீங்கன்றார். ஏன்னா அது ரொம்ப தவறான, மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தை தற்கொலைன்றது. 2வது பாயிண்ட் வந்து இதன் மூலமாக ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இஸ் புட்டிங் கேட் அமங் பீஜியான்ஸ்னு, புறாக்களுக்கு நடுவே பூனையை விடுவதுன்னு திமுகக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். இப்போ எழிலன் நாகநாதன் மீது தலைமை ஒரு சிறிய அளவிலாவது சந்தேக கண் கொண்டு தான் பார்க்கும். அஃப்கோர்ஸ் அவர் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர், உதயநிதிக்கும் நெருக்கமானவர், அவர் ரொம்ப படித்த பண்பாளர். அவர் வந்து சீப் பாலிடிக்ஸ்லாம் அவர் பண்ண மாட்டார். ஆனால் விஜய் வாயால் இன்றைக்கி பெயர் சொல்லாமல் அவரை புகழ்ந்தது என்பது நிச்சயமாக எழிலன் நாகநாதனுக்கு திமுகவுள்ள ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் அவருக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. பட் பெருசாலாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. இதை காரணமாக வச்செல்லாம் அவருக்கு சீட்டு மறுத்தாங்கன்னா அது கட்சிக்கு தான் அவப்பெயராக மாறும். மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை செய்ய மாட்டார் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் நல்ல இளைஞர். அவர் மாதிரி இருக்கவங்களாம் அரசியலில் நீடிக்கணும்னு நான் விரும்புகிறேன். எந்த கட்சியில் இருந்தாலும் அவங்களாம் திமுகலேயே பெரிய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் உள்ளாகாத ஒரு இளைஞர். 2023 சென்னை பெருமழை வெள்ளத்தில் பல எம்எல்ஏக்கள் காணாமல் போனாங்க. ஆனால் களத்தில் தொய்வின்றி நின்றது நம்முடைய எழிலன் நாகநாதன் தான். அவரை குறித்து அதில் விஷயம் என்னென்னா, அந்த தற்கொலைன்றது வந்து அந்த கட்சியை, அந்த தொண்டர்களை, விஜயை காயப்படுத்தியிருக்கு. அதை சொல்லக்கூடாது. திமுக நண்பர்கள் இதை நினைவில் கொள்ளணும். திமுகவை விட திமுகவை ஆதரிக்கிற கோடாலி காம்புகள் இருக்குல்ல, திமுகவால் வளர்க்கப்படுகிற ஒரு பெருங்கூட்டம் இருக்குது. பத்திரிகையாளர்கள் என்ற போர்வேலை, அரசியல் பார்வையாளர்கள் என்ற போர்வேலை, அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வேலை. அதாவது ஒரிஜினல் திமுக காரனை நம்ம நம்பலாம். அவனுக்கு ஒரு குறைஞ்சபட்ச நியாய தர்மம், மனசாட்சி இருக்கும், குறைஞ்சபட்ச அறிவு இருக்கும் அவனுக்கு. ஆனால் திமுகவால் வளர்க்கப்படுகிற இந்த வளர்ப்பு பிராணிகள் இருக்கு இல்லையா, பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள், அரசியல் நிபுணர்கள், அரசியல் விமர்சகன்ற போர்வேல வந்து உட்காந்துக்கிட்டு தொலைக்காட்சிகள்லையும் யூடியூப்லேயும் சமூக வலைதளங்களையும் பேசக்கூடிய இந்த ஒரு பெருங்கூட்டம் இருக்குது. இவங்க தான் திமுகவுக்கு பெரிய கேட்டினை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம், வரப்போகிற பிரச்சனைகள்லாம் இந்த கூட்டம் தான், திமுகவால் வளர்க்கப்படுகிற இந்த ஜென்மங்கள் தான் காரணம். அவங்க தான் அதிகமாக இதை வந்து சொல்கிறாங்க. அது பின்னால் வந்து திமுக ஊக்குவிக்குது. அதை செய்யக்கூடாது. அவங்க வந்து தப்பு பண்ணுறாங்க. அவங்க நீங்கள் வந்து ஏன் எதிரிகளை பெருக்கிக்கிறாங்கன்னு தெரியல. கலைஞர் வந்து எதிரிகளை பெருக்கிக்க மாட்டார். கலைஞர் எதிரிகளை நண்பர்களாக்குவார். இவங்க நண்பர்களை எதிரிகளாக்கிக்கிறாங்க. இது ஏற்புடையதல்ல. நேற்றைய ஸ்பீச்லேருந்து திமுக தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா TKS இளங்கோவன் வந்து விஜய்க்கு எதிர்வினை ஆற்றுகிறார். அதுவே விஜய்க்கு வெற்றி. திமுக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு விஜய்க்குன்னா அது விஜயோட வெற்றி. TKS இளங்கோவன் ஒரு மூத்த தலைவர், செய்தி தொடர்பாளர், திமுகவோட அதிகாரப்பூர்வ பேச்சாளர். அவர் வந்து திமுகவின் முகம். அவர் மீடியாவில் அவர் விஜய்க்கு பதில் சொல்கிறாருன்னா அது விஜயோட வெற்றி. ஸோ திமுகவோட எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும்னு அந்த காலத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கேள்வி பதிலில் துக்ளக் சோ, மறைந்த நம்முடைய துக்ளக் சோ அவர்கள் ஒரு கேள்வி பதில் எழுதுவார். திமுகவின் எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும்னு. அப்படி தான் எம்ஜிஆரை வளர்த்தது, அப்படி தான் ஜெயலலிதாவை வளர்த்தது, அப்படி தான் ஓரளவுக்கு விஜயகாந்தை வளர்த்தது. இன்றைக்கி விஜய் அமோகமாக வளர்த்துட்ருக்கு. கடந்த கால தவறுகளிலிருந்து திமுக பாடம் கற்பதாக தெரியவில்லை. ஆனால் கடந்த காலங்களுக்கும் இப்பயுமான வித்தியாசம் என்னென்னா, எம்ஜிஆரோ அல்லது ஜெயலலிதாவோ கட்சிக்காரங்களால் அவதூறாக பேசப்பட்டு, ஏகடையம் செய்யப்பட்டு, நக்கல் பண்ணப்பட்டு வளர்ந்தாங்க. இன்றைக்கி திமுக பண்ணுற பெரும் பிழை என்னென்னா, திமுக ஒரிஜினல் திமுக காரனை விட திமுகவால் வளர்க்கப்படுகிற இந்த பிராணிகள் இருக்குல்ல, அறிவாளி அல்சேஷன்கள்னு சொல்லுவாங்கள்ல, பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், ஒரு
ஒரு பெருங்கூட்டத்தையே வச்சுருக்காங்க. ஒரு 500 பேர் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கெல்லாம் செய்கிற தவறுகள், அவர்கள் பேசுகிற பேச்சு, ஏன்னா அவங்க பேச்சுக்கும் திமுக பேச்சுக்கும் வித்தியாசப்படுத்தி நம்ம பார்க்க முடியல. ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா ஒன் கான் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் டிஎம்கேஸ் வேர்ட்ஸ் அண்ட் தி சப்போர்ட்டர்ஸ் வேர்ட்ஸ். இந்த திமுகவை ஆதரிக்கக்கூடிய இந்த கூட்டம், இந்த பிராணிகள் தான் வந்து திமுகவுக்கு பெரும் கேட்டை இன்னைக்கு கொண்டு கொண்டிருக்கிறது. அவங்க தான் வந்து அதிகமாக தற்கூறிலாம் பேசுகிறாங்க. இது ரொம்ப தவறு. இது காயப்படுத்துறது மூலமாக நீங்கள் எதிரிகளை சம்பாதிக்கிறீங்க. ஆக்சுவலாக எழிலன் நாகநாதன் சொன்னதை அந்த கட்சி தலைமை கேட்டுதான் அவங்களுக்கு நல்லது. எழிலன் சொன்னதை திமுக தலைமை கேட்டு நடந்தால் தங்களுடைய வளர்ப்பு பிராணிகளையும் கட்டுப்படுத்த அவர்கள் உத்தரவிட்டால் அது திமுகவுக்கு நல்லது. ஆனால் அது நல்லது கட்டத்தை பற்றி கவலைப்படுற ஸ்டேஜை போயிட்டாங்க. அவங்க 2026 நம்ம தான் ஜெயிக்க போகிறோன்ற இருமாப்பில் இருக்காங்க. போட்டியை திறக்க வேண்டியதான் பாக்பி. 2026 டன் டீல். மோடி சொன்னார் ஆப்கி பார் 400 பார்ன்ற கதையில் இருக்காங்க. ஆனால் விஜய் அவங்களுக்கு தூக்கமற்ற இரவுகளை கொடுக்குறார். இல்லாட்டி எதுக்கு டிகே இளங்கோவன் ரியாக்ட் பண்ணுறாரு? அவர் சொன்னது தற்கொலைன்னு சொல்லாதீங்கன்றது ரொம்ப நியாயமான தப்புங்க. அப்படி சொல்லக்கூடாதுங்க. காயப்படுத்துறீங்க. நீ உனக்கு விஜய் மேலே கோவம் இருக்கலாம், விஜய் ஆதரிக்கிற மக்கள் இருக்காங்களா, அவங்க மேலே உனக்கு கோவம் வந்துன்னா நஷ்டம் உனக்கு தான். பரம்பரை திமுககாரன் குடும்பத்தில் இருக்க இளைஞர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. அண்ணா காலத்துலேருந்து கலைஞர் காலத்துலேருந்து திமுகலே இருக்கிறவங்களில் எத்தனையோ இளைஞர்கள் இங்கே விஜய் பக்கம் நகர்ந்துருக்காங்க. இது திமுக தலைமைக்கு நன்றாக தெரியும். அந்த கோபத்தில் தான் அவங்க விஜய் மீது வசை மாறி பொழிகிறார்கள், தங்களுடைய வளர்ப்பு பிராணிகளை ஏவி விடுகிறார்கள். டிகே இளங்கோவன் அவர்கள் எதற்காக விஜய்க்கு பதில் சொல்கிறாரு? அப்போ திமுக பாதிக்கப்பட்டிருக்கு, கவலைப்பட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தான் அர்த்தம். விஜய் அவர்களை ஆதரிப்பவர்களை தற்கூரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த கூட்டம் அனைத்தும் ஒரு நாள் உங்களை ஆதரித்தோம், அப்போ நீங்கள் மக்களையே தற்கூரின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு அதை திமுக பக்கமே திருப்புறாரு. நீங்கள் சொல்வது போல் இப்போ திமுகவை தான் நேரடியாக சாடுறாரு அப்படின்னா, திமுக ரியாக்ட் பண்ணாமல் கண்டுகொள்ளாமல் இருந்தால் மக்களுடைய பார்வை இவ்வளவு பேசுகிறாங்க, வாய் திறக்கவில்லை என்று இப்படியும் திரும்பக்கூடும். அப்போ ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா அது விஜயின் வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு ஒரு இக்கட்டான நிலையில் திமுக இருக்கிறதா விஜய் விவகாரத்தில்? கீழே இருக்கும் டிகே இளங்கோவனுக்கு 4 படி இருக்கு, அவங்கள விட்டு அறிக்கை விடுங்க. வட்ட செயலாளர் இருக்காங்களே அவங்கள விட்டு அறிக்கை விடுங்க. முகமரியாதவர்கள் இருக்காங்களே, யார் ரியாக்ட் பண்ணுறாங்கிறது அவங்களோட ஸ்டேச்சரை பொறுத்தது இல்லை. டிகே இளங்கோவன் மோடி பேசினா ரியாக்ட் பண்ணுவாருங்க, அமித்ஷா பேசினா ரியாக்ட் பண்ணுவார், எடப்பாடி பேசினா ரியாக்ட் பண்ணுவார். பெரிய தலைவர்கள் திமுக விமர்சித்தால் ரியாக்ட் பண்ணக்கூடிய எதிர்வினை ஆற்றக்கூடிய டிகேஎஸ் விஜய்க்கு ரியாக்ட் பண்ணுறாருன்னு என்ன அர்த்தம்? உங்கள் வட்ட செயலாளர் இல்லை மாவட்ட செயலாளரை விட்டு அறிக்கை கொடுங்க. சிபி சிட்ரஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார்ல, நம்ம தொகுதி தானே, அவர் எம்ஏ எம்ஃபில் படித்தவர், அவரை கொடுத்து அறிக்கை விடுங்க. ஜெயலலிதா பண்ணாங்கல்ல, மகாலிங்கத்தை விட்டு பிரிஜேஷ் மிஸ்ராக்கு லெட்டர் எழுதினாங்கல்ல. வாஜ்பாய் பிரதம மந்திரியாக இருக்கும்போது வாஜ்பாயோட பிரின்சிபல் செக்ரட்டரி பிரிஜேஷ் மிஸ்ரா, அவருக்கு அதிமுகவோட தலைமை நிலைய செயலாளர் கூட கிடையாது. அங்கே வந்து அவர் வந்து ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்தார். அவர் ரொம்ப லோ லெவல் பொறுப்பு தான், அலுவலக உதவியாளர். அவர் தலைமை கழக அலுவலக உதவியாளரை வச்சு வாஜ்பாய் செக்ரட்டரிக்கு லெட்டர் எழுதுறது. அந்த மாதிரி செய்யுங்க. ஏன் உங்களால் பண்ண முடியல? புறவோக்கு ஆகுறீங்கல்ல, அடிக்க பந்து எழும்புங்க. அதை ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அது என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதை விஜய் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது ஒருவேளை இவர்கள் வந்து விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அந்த நரேட்டிவ் மூலியமாக மேலும் வாக்குகளை பெற முயற்சிக்கிறாங்களோ? அது ஸ்ட்ராட்டஜி. வந்த அரசியல் ஆட்சிக்கெல்லாம் ஒன்றும் வர முடியாது தான் கதை. அவர் நான் தன்னை ஏமாற்றி மற்றவங்களை ஏமாத்தினார். 26 முதல் தேர்தலெல்லாம் தனியாக நின்னெல்லாம் ஆட்சியில் வர முடியாது. ஆனால் பட் ஜெயலலிதாவும் எம்ஜிஆருமே கூட்டணி வச்சு தான் திமுகவை வீழ்த்தியிருக்காங்களே ஒழிய தனியாக திமுகவை யாராலையும் வீழ்த்த முடியாது. அதே மாதிரி திமுக தனியாக வீழ்த்த முடியாது, கூட்டணி வச்சு தான் வீழ்த்த முடியும். ஆகவே ஒரு அடிப்படையிலே பெரும் பிழை செய்கிறார், தனியாக வீழ்த்திட முடியும்னு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. பட் திமுகவுக்கு பெரிய சேதாரத்தை அவர் உண்டு பண்ணலாம். அந்த படகுல அந்த கப்பலில் ஓட்டையை போடலாம், சின்னதாக பல ஓட்டைகளை போடலாம். இது திமுக தான். இது அவர் வந்து டிஸ்ரப்டருங்க, விக்டர் கிடையாது. இடையூறு செய்வார், தடைக்கல்லை ஏற்படுத்துவார், தடங்கல் செய்வார். பட் அவர் வெற்றி பெற முடியாது. இப்போ மணல் கொள்ளை சார்ந்து பேசுகிறாரு. மீண்டும் 4500 கோடிக்கு மேலே இந்த பகுதியில் மணல் கொள்ளை நடந்திருக்கு. இதெல்லாம் நான் சொல்லலை, ஈடியில் இருக்குது, வந்த ரெக்கார்ட்ஸ் அடிப்படையில் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேர்தலில் இந்த மணல் கொள்ளை சார்ந்து மிக பெரிதளவிலான ஒரு பேசுபொருளாக மாறுமா? இதை முன்னிறுத்து தேர்தலை எதிர்கொள்வார்களா? எதிர்கட்சிகள் அதையும் பேசுவாங்க, அதை முன்னிறுத்தி நடக்குமான்றது தெரியல. ஏன்னா மணல் கொள்ளையில் திருப்பி ஏன்னா ஈடி ஒரு முறை வந்தது, சம்மன் டைரக்டாக அனுப்பியிருந்தாங்க. அது தொடர்ந்து அது அப்படியே மறைக்கப்பட்டு கொண்டே இருக்கு. கடலில் அது வந்து அது கோர்ட்டு ஸ்டே இருக்குது. 5000 கோடிக்கு மேலே கொள்ளைன்றது உண்மைதான். ஏன்னா விஞ்ஞான ரீதியிலான கண்டுபிடிப்பு. ஐஐடி ரூர்க்கிலேருந்து எல்லாம் வந்து ஐஐடி மெட்ராஸ் சேட்டலைட் ஃபோட்டோஸை வச்சு தான் அது வந்து ரொம்ப அழகாக தான் அதை எடுத்திருக்காங்க. அது 5000 கோடிக்கு மேலே கொள்ளை அடிக்கப்பட்டிருக்குன்றது உண்மை. ஆனால் ஏனோ தெரியல அந்த வழக்கு முன்னே போகாமல் அப்படியே பின்தங்கி நிற்குது.
அவர் சொன்னது உண்மை. மணல் கொள்ளை வந்து தமிழ்நாட்டோட மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று. மணல் கொள்ளையும் கனிம வள கொள்ளையும், குறிப்பாக மணல் கொள்ளை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சிக்கல். அது திமுக கவர்மெண்ட்டில் மட்டும் ஆரம்பிக்கல, ஜெயலலிதாவோட ஆட்சி காலத்தில் ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னால் கலைஞர் ஆட்சி காலத்தில் இருந்தது. குறிப்பாக ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பெரிய அளவில் முன்னேற போச்சு. இந்த கூட்டணி கட்சிகள் வந்து இரட்டை நிலைப்பாடு இதில் வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது ஏடிஎம்கேயோட அப்போ கூட்டணியில் இருந்தால் அது கூட்டணியிலிருந்து விலகிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர்களில் ஒருவர் இன்னமும் இருக்கிறார். நம்முடைய தோழர் நல்லக்கண் அவர்கள். 100 வயது ஆகிறது. ஒரு 13 ஆண்டுகளுக்கு 14 ஆண்டுகளுக்கு முன்பு மணல் கொள்ளை சம்பந்தமாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு அவரே நேரில் நின்று வாதாடினார். வழக்குகள் போடப்பட்டன. ஆனால் அதுக்கு பிறகு பெருசாக ஒன்றும் நடக்கலை. இன்றைக்கி அதே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில் 5000 கோடிக்கு மேலே மணல் கொள்ளை நடந்திருக்குன்னு அமலாக்கத்துறை சொல்லும் பொழுதும் வாய் மூடி மௌனமாக இருக்குது. அப்போ அந்த கூட்டணி கட்சிகளுடைய இரட்டை நிலைப்பாடு இருக்குல்ல, இதுவும் வந்து தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதற்கு ஒரு காரணம். ஒரு சரியான சப்ஜெக்டை தான் அவர் கையில் எடுத்திருக்கார். ஆனால் அதை தாண்டி அவர் போகணும். அதை மட்டுமே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா முத்தாய்ப்பான கேள்வி. நீங்கள் சொல்கிறது அத்தனையும் கரெக்டு. தமிழ்நாட்டோட இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது, குடும்ப ஆட்சி நிலவுது, ஜனநாயகத்துக்கு பேராபத்து சூழ்ந்திருக்குது, எல்லாம் உண்மை. அப்போ இதுக்கு மாற்று இந்த அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும்னா தனியாக அவங்களால் அதை சாதிக்க முடியுமா அல்லது கூட்டணி வச்சு சாதிக்க முடியுமா? ஆனானப்பட்ட எம்ஜிஆரும் ஜெயலலிதாவுமே கூட்டணியோடு தான் திமுகவை கலைஞரை வீழ்த்திருக்காங்களே, தனியாக வீழ்த்தலை. அதே மாதிரி கலைஞரும் ஸ்டாலினும் வெறும் கூட்டணி அமைச்சு தான் வந்து 10 கட்சி இல்லை 900 கட்சியை சேர்த்துட்டு தான் வீழ்த்திருக்காங்க. இந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் நான் மட்டும் தனியாக போய் திமுக வீழ்த்தோன்னு நினச்சா அது பகல் கனவு. டேக் ஆஃபே ஆகாது. எலெக்ஷன் டைமில் நான் சொல்லியிருக்கேன், இவங்களால் எங்கே களத்தில் இருப்பாங்களா காணாமல் போயிடுவாங்களான்னே தெரியாது. கடைசி 3 வாரம் ரொம்ப க்ரூஷியல். சொல்லுவான் திமுககாரன், அண்ணா திமுககாரன் தான் அவனுக்கு கட்டையை கொடுக்க முடியும். ஈக்குவலாக ஃபைட் இருக்கும். மற்றவங்களாம் 2 பேர் பின்னால் தான் அணி திரண்டு நிற்கணும். வேடிக்கை தான் பார்க்கணும். எலெக்ஷன்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. நான் மறுபடியும் அதை சொல்லிட்டு இருக்கேன். கடைசி 3-4 வாரங்கள் ரொம்ப க்ரூஷியல். முதல்ல நாமினேஷன் போடும்போது பிழை இல்லாமல் நாமினேஷன் போட உங்கள் கேண்டிடேட் எத்தனை பேருக்கு தெரியும்னு உங்களுக்கு தெரியாது. அது பிறகு 2 வாரம் கேம்பெயின். அந்த கேம்பெயினில் என்னென்னமோ நடக்கும். உங்களுக்கு ஆதரவு இருக்குது மக்கள் மத்தியில். அது நீங்கள் தனியாக போகும்போது திமுக ஒரு பக்கம் அடிக்கும், இன்னொரு பக்கம் அண்ணா திமுக அடிக்கும். ரெண்டையும் எதிர்கொள்ளணும். பூத்தில் மேனேஜ்மெண்ட்டு பல விஷயங்கள் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜெயலலிதாலாம் எவ்வளோ பெரிய லீடர். ஏன் அந்தம்மா அலைன்ஸ் வச்சு தான் திமுகவை எதிர்கொண்டாங்க. கடைசி ஒரு எலெக்ஷன் விடுங்க, அது எக்ஸப்ஷன். ஆனானப்பட்ட ஜெயலலிதாவாலேயே தனியாக திமுகவை தோக்கடிக்க முடியாதுன்னா இவர் எப்படி தோக்கடிப்பார்? இல்லை எனக்கு அது முக்கியம் இல்லை 31 முக்கியம்னா சொல்லுங்கள், வாய் தொடர்ந்து. அது சொல்ல மாட்டேன்றீங்க. இல்லை உங்கள் இலக்கு 31, ஜெயிச்சுட்டு போட்டோம் திமுகன்ற முடிவுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னா அதை சொல்லுங்கள். ஆனால் நடைமுறை உங்களோட செயல்கள் அதை தான் உணர்த்துது. இன்னொரு திமுக 26 வந்தேன்னா 31 வரைக்கும் விஜய் அரசியல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. தன் சொந்த நலன் கருதியாவது விஜய் யோசிக்க வேண்டும். நான் இந்த பக்கம் அந்த பக்கம் போகலாம் நான் சொல்லலை. சிம்பிள் கொஸ்டின் அந்த தனியாக உன்னால் திமுக வீழ்த்த முடியுமா? ஏன்னா திமுக தான் என் பிரதான எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்க, தொடர்ந்து டிக்ளேர் பண்ணுறீங்க. அரசியல் எதிரி திமுக தான் எனக்கு மெயின் எனிமிட்டிங்க. இன்னும் ஒரு 4 மாதத்தில் எலெக்ஷன், 4 மாதம். அந்த 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் என்ன தனியாக போய் என்னத்தை பண்ணுறீங்க? இன்றைக்கி பிரசாந்த் கிஷோர் தோல்வி அடைஞ்சிருக்கார். அவர் 3% ஓட்டு தான் வாங்கியிருக்கார். ஆனால் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ, கடந்த 2 ஆண்டுகளாக பீகாரில் 90% கிராமங்களுக்கு அவர் போயிருக்கிறார். நடந்து போனார், பைக்கில் போனார், காரில் போனார், வேனில் போனார், பஸ்ஸில் போனார், லாரியில் போனார். பீகாரில் கிட்டத்தட்ட 90%க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அவருடைய காலடியில் பட்டிருக்கிறது. மக்களை போய் சந்திக்கிறார். அவருக்கு வாழ்க்கையை பற்றின அரசியலை பற்றின ஒரு புரிதல் உருவாகுது. இந்த முறை தோற்றுருக்கலாம், தோக்கிறது ஜெயிக்கிறது சகஜம். முதல் தேர்தலே ஒருத்தன் எப்படி ஜெயிக்க முடியும்? அந்த மாதிரி ஒரு கள அனுபவம் விஜய்க்கு எங்கே இருக்குது? இதுவரைக்கும் எந்த கிராமத்துக்கு அவர் போயிருக்கார்? இந்தியா கிராமங்களில் வாழ்கிறதுனாரு மகாத்மா காந்தி. எங்கே போயிருக்கார் விஜய்? அவர் மேடையில் நின்று பேசினது கால் மண்ணில் பட்டது விக்கிரவாண்டிலையும் மதுரையிலையும். அதை தாண்டி பரந்தூர்லேயே ஆகட்டும். அதுக்கு பிறகு 3 சனிக்கிழமைகள் ஊருக்கு போனார். திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், நாமக்கல், கரூர். வேன்லேயே நின்று போஸ்ட்டு போயிட்டார். வேறு அவர் என்ன பண்ணார்? 2 வருடங்கள் பீகாரின் மூலை முடுக்கெல்லாம் சுற்றி திரிந்தார். அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கும். இன்றைக்கி அரசியலுக்கு வருபவர்கள் முதல் ஓராண்டு காலம் மக்களை போய் சந்திக்க வேண்டும். மகாத்மா காந்தி 1915 சவுத் ஆஃப்ரிக்கா, தென்னாப்பிரிக்காலாம் இந்தியா வந்து நான் அரசியலில் ஈடுபட போகிறேன்னப்போ கோபாலகிருஷ்ண கோகலே முதுபெரும் சுதந்திர போராட்ட வீரர் சொன்னது, இந்தியா முழுவதையும் நீ சுற்றிப்பார், அப்பொழுது தான் இந்தியாவோட உண்மையான நிலைமை உனக்கு தெரியும். ஓராண்டு காலம் எடுத்துக்கொள், வடக்கு கிழக்கு மேற்கு தெற்குன்னு போய் இந்தியாவை சுற்றிப்பார், அப்போ தான் இந்தியாவோட உண்மையான நிலைமை உனக்கு தெரியும். அடிமை இந்தியா எவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்குது, அப்போ தான் உனக்கு தெரியும்னப்போ மகாத்மா காந்தி
இந்தியா பூரா சுற்றுப்பயணம் வரார். அப்போ மதுரைக்கு வரும்பொழுது தான் ட்ரெயினில் அவர் போகும்போது பார்த்த காட்சி தான் ஒற்றை ஆடை உடுத்திய பெண், மாற்று துணி இல்லாமல் புடவையை ஒரு பகுதியை கட்டிக்கிட்டு ஒரு பகுதியை வந்து தண்ணியில் புடவையை தோச்சு போடுறான். அந்த காட்சி தான் மகாத்மா காந்தியை வந்து ஆடைகளை துறந்து ஒற்றை ஆடை உடுத்தக்கூடிய, மேலே வெறும் இது மட்டும்தான் வேஷ்டி, இது வஞ்சகச்சம் மாதிரி கோமணத்தோடு கொஞ்சம் மேலே. அந்த உண்மையான இந்தியா வறுமையில் எப்படி இருக்குது? மாற்றுப்புடவை இல்லாமல், கட்டிய புடவையை தோய்த்து போட வேண்டும் என்றால் மாற்றுப்புடவை வேண்டும். மாற்றுப்புடவை இல்லை, ஒற்றை புடவை தான் இருக்குது. அந்த அளவு வறுமை சூழ்ந்திருக்கு இந்தியாவில். இந்த காட்சி காந்திஜிக்கு எப்படி தெரியுது? சுற்றுப்பயணம் வரும்போது தெரியுது. அதுதான் அவரோட வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற தாக்கம். ஒற்றையாடை உடுத்திய மாபெரும் தலைவனாக உருவெடுக்கிறார் இல்லையா? அது எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, மக்களை போய் சந்திக்கும் போது வருது. மக்களை சந்தித்தால் தான் மக்களுடைய பிரசாந்த் கிஷோரோட அனுபவத்தில் நீ தோத்துருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாங்க. அவனுக்கு அந்த மனிதனுக்கு ஒரு அனுபவம் கிடைத்திருக்கிறது. வரும் தேர்தல்களில் அவனுக்கு அது உதவும். அப்போ விஜய் வந்து மக்களை போய் சந்திச்சா, நீ 1000 புஸ்தகத்தில் படிக்கிறத விட, 10 ஆலோசகர்கள் உங்களுக்கு சொல்கிறத விட, 100 பேரோட டிவி யூடியூப் ஸ்பீச்சை கேட்குறத விட உங்களுக்கு கிடைக்கும். இந்த அடிப்படை உண்மை வந்து அவருக்கு தெரியல. நான் சொன்னேன், பிரசாந்த் கிஷோர் மக்களை போய் சந்திச்சார், மூளை முடுக்கெல்லாம் சுற்றினார். வாக்கு அரசியல் அவர் தோற்றிருந்தாலும் மக்களோட ஒரு இணக்கமா இருக்கார். நாளைக்கு தோக்கலாம் செய்யாங்க. முதல் தேர்தலில் மனிதன் எப்படிங்க ஜெயிப்பான்? எல்லாரும் ஏகடியம் பண்ணுறாங்க, நக்கல் பண்ணுறாங்கங்க. 3% ஓட்டு வாங்கியிருக்கான் அந்த மனுஷன். அவன் மக்களை போய் சந்திச்சான்ல. இன்னைக்கு நீ மக்களை போய் சந்திச்சியா? அப்போ விஜய்க்கு மக்களை போய் சந்திப்பது விஜய்க்கு நல்லது. அரசியல் எப்படி வேணால் இருக்கலாம். நான் சொல்கிறேன், தோக்கலாம், ஜெயிக்கலாம், நாளைக்கு கூட்டணி போகலாம், கூட்டணி இல்லாமல் இருக்கலாம், அல்லது சில குறிப்பிட்ட அமைப்புகளோட கூட்டணி வைக்கலாம். எந்த முடிவான நீ எடுக்கலாம். ஆனால் உண்மையான இந்தியாவை புரிந்து கொள்ள, உண்மையான தமிழகத்தை புரிந்து கொள்ள நீ மக்களிடம் ஓராண்டு காலமாவது போய் சுற்றணும். அது இல்லையே. ஒரு புது அணுகுமுறையாக உலகத்தில் யாருமே பண்ணாது. எல்லாரையும் வர வச்சு பேசுகிறதுன்றது தவறான அணுகுமுறை. இப்போ நான் கேட்குறேங்க, நாளைக்கு எலெக்ஷனுக்கு எப்படி போவீங்க நீங்கள்? இப்போ எலெக்ஷனுக்கு கூட இதே அணுகுமுறை. இப்போ உதாரணத்துக்கு இதில் போகிறீங்க, நீங்கள் வந்து சேலம் மாவட்டத்துக்கு போகிறீங்க. சேலம் மாவட்டத்தில் 6 தொகுதியில் பிரச்சாரம் பண்ண போகிறீங்க. நான் போனேன்னா கூட்டம் கூடிடும்னு சேலத்தில் ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி வாடகை எடுத்து 6 தொகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதிக்கு 500 பேர்னு தட்டி கட்டி தகரெல்லாம் அடிச்சு 3000 பேரை கொண்டு வந்து உட்கார வச்சு பேசுவீங்களா? நாளைக்கு அது நடக்கும். இது என்ன அணுகுமுறை? அதே உங்கள் சமகாலம் தான் பிரசாந்த் கிஷோர். உங்களுக்கு 2 வருஷம் முன்னால் அரசியலுக்கு வந்தார். பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக 10 வருஷம் இருக்கார் வேறு. பட் அரசியல் அவர் உங்களுக்கு ஒரு 2 வருஷம் முன்னால், அவ்வளோதானே. அவர் மக்களை போய் பார்த்தாரு. அப்போ அடிப்படையாக விஜய் கிட்ட மிஸ் ஆகுது. இந்த குறைகளை அவர் நிவர்த்தி செய்து கொண்டால் அவரால் ஒரு வெற்றிகரமான அரசியல்வாதியாக வருவதற்கு அவருக்கு வாய்ப்புகள் அதிகம்னு நான் பார்க்குறேன். விஜயை காண்பது எளிது, அவர் நமக்கான தலைவர் அப்படிங்கிறத மக்களிடையே உணர்த்தி அடிக்கடி மக்களிடம் அவர் தோன்றினால் அந்த மக்களை சந்திக்கிற இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் களைய முடியும். ஆனால் அது அந்த கூட்டம் கூடுவதற்கான வாய்ப்புகள் அவர் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. யாருக்கும் தன்னுடைய முகம் தெரியும். இப்போ அவர் கட்சி நிர்வாகிகளே அவரை பார்த்து ஒரு புகைப்படம் எடுக்கிற சூழல் இருக்கும்போது அவங்க மக்களுக்கு முன்னாடி போய் நெருக்கிறாங்க. இப்படி இந்த பிரச்சனைகள்ல இருந்து விஜய் விடுபடாமல் இன்னும் இருக்கிறாரே சார். அப்போ என்ன எப்படி பார்க்குறது? இல்லைங்க, இதுக்கு மாற்று வழி காணணுங்க. கூட்டம் வருது ஒரு பிரச்சனை தான், நான் மறுக்கல. பட் அதுக்காக நீங்கள் வந்து வரவழைச்சு பார்க்கறதுன்றது ஒரு சிலோவில் ஒரு கூண்டில் உட்காந்துக்கிட்டு இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் தமிழகத்தில் இருக்க எந்த கிராமத்துக்கு வேணா எப்போ வேணா போய் உங்களோட உரையாட பார்க்கலாமே. விஜயகாந்த் போகும்போது டக்குன்னு வயல்ல இறங்கி அவரோட பேசுறாரு. நான் தான் சொல்றேன், இது ஒன்றும் புதுசு இல்லைங்க. இது ஒன்றும் எதுவுமே புதுசு இல்லை. நிகழ்ந்தது தான் மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது. விவிலியத்தில் சொல்கிற மாதிரி there is nothing new under the sun. இந்த உலகில் எதுவுமே புதியதில்லை. இந்த சூரியனுக்கு கீழ் எதுவுமே புதியதில்லை. நிகழ்ந்தது தான் மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது. இப்போ நீங்கள் மக்களை நாடி போகணும்ல, ஏதாவது ஒரு தொடக்கம் இருக்கணும்ல. மாறா மக்களை வர வச்சு பேசுறது, அது வந்து உறவினர்களை பலி கொடுத்த இழவூடாக இருந்தாலும் மக்களை வர வச்சு பேசுறது, கல்யாண ஊடாக இருந்தாலும் வர வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறது, போராடுறவனாக இருந்தாலும் அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு பார்க்குறது, ஆதரவாளர்களாக இருந்தாலும் அவனை வர வச்சு பார்க்குறது. அதை தான் நான் கேட்குறேன். இப்போ அடுத்து நீ எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போய் ஆகணும்ப்பா. இது மார்ச் இருந்தால் 4 மாதம் தான் எலெக்ஷன். எல்லா தலைவர்களும் வாழப்போ இவர் எடப்பாடி, நம்முடைய ஸ்டாலின், எடப்பாடி, அண்ணாமலை, சீமான், ராமதாஸ், 2 ராமதாஸ், பிரேமலதா, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சண்முகம், வீரபாண்டியன், முஸ்லீம் லீக் தலைவர்கள் எல்லாரும் வந்து மக்கள்கிட்ட போய் பேசுவாங்க, மக்களாக நிற்பாங்க. விஜய் மட்டும் ஒரு மாவட்டத்துக்கு போகிறாருன்னா அங்கே மக்களை காலேஜ்லேயோ சத்திரத்துலையோ சாவடியிலையோ கூப்பிட்டு பேசுகிறாருன்னா அது என்ன அரசியல்?
இதை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். மக்களிடம் ஒரு போகாதவரை நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். அதாவது அவர் உண்மையான தமிழகத்தை புரிந்து கொள்வதற்கு, வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு அவர் மக்களை நாடி போனால் தான் அது முடியும். அவரை மக்கள் ஏற்றுக்கிறாங்க இல்லைன்றதெல்லாம் ரெண்டாவது. அவர் மக்களை புரிந்து கொள்ள வேண்டும் நான் விரும்புகிறேன். அதுக்கு எப்போ சாத்தியப்படும்னா அவர் மக்களை நாடி போக வேண்டும். இப்போ அதுலேயுமே சார் மாவட்ட வாரியாக சந்திப்பதை விட தொகுதி வாரியாக, ஏன்னா நீங்கள் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறீர்கள். இப்போ ஒரு கரூர் போகிறாங்கன்னா கூட ஒரு 6 சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா 6 சட்டமன்ற தொகுதியிலையும் ஒரு 15 நிமிடம் ஒரு அரை மணி நேரம் உரையாடி சென்றிருந்தாருன்னா அந்த கூட்டம் அங்கங்கே அப்படி இருக்கும் இல்லையா? ஒரே இடத்துக்கு வர வைக்கும் பொழுது தான் அந்த கூட்டம் பெரிதாக இருக்கிறது, அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய சூழல் ஏற்படுதோ? அதான் அது பழைய கதை, அது இனிமேல் கிடையாது. இதுக்கப்புறம் வரும் காலங்களில் வரும் காலங்களில் வந்து பப்ளிக் மீட்டிங் தான் இருக்கும், இந்த விஷயம் இருக்காது, இந்த ரோட் ஷோஸ் இருக்காது. நான் சொல்கிறது அவர் போகணும். இப்போ நான் சொன்னல கிராமங்களுக்கு பிரசாந்த் கிஷோர் போனார், 2 வருஷம் பீகாரில் அவர் சுற்றி இருக்கார். மிகச்சிறந்த உதாரணம் மகாத்மா காந்தி. அவரை விட உனக்கு சரியான அரசியல் வழிகாட்டி யாரும் இல்லை. இந்தியாவை புரிந்து கொள்வதற்கு நீ காந்தியை புரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்கள் வந்து மக்களை நாடி போகிறதுன்றது இருக்குல்ல, உன் கொள்கை எது வேணா இருக்கலாம், உன் கோட்பாடு எதுவாக வேணா இருக்கலாம், நீ தோக்கலாம் ஜெயிக்கலாம், அதெல்லாம் வச்சு மக்கள்கிட்ட போ. ஆன்டி டிஎம்கே ப்ரோ டிஎம் அதெல்லாம் எதுவும் வேணாம். மக்களிடம் தமிழ்நாடு முழுவதும் உன் காலடி படாத இடம் இல்லை என்ற நிலையை நீ உருவாக்கணும். அப்போ தான் நீ வந்து ஒரு போராட்ட குணமிக்க அரசியல்வாதியாக இருக்க முடியும். இதை தோக்கிறது ஜெயிக்கிறத பற்றி கவலையப்படாத. அது வரலாறு சம்மந்தப்பட்டது, காலம் சம்மந்தப்பட்டது. தோக்கிறோமா ஜெயிக்கிறோமான்றது முக்கியம் இல்லை, நம்ம போராடணுமா இல்லையான்றது தான் முக்கியம். அப்படி பார்க்கும்போது அவர் வந்து தன்னுடைய அணுகுமுறையை அவர் மாற்றிக்கொண்டால் அவருக்கு நல்லது, இல்லைன்னா நஷ்டம் அவருக்கு, அவர் கட்சிக்கு, மேபி தமிழ்நாட்டும் கூட இருக்கலாம். இப்போ நேற்றைய தினத்தில் விஜய் அவர்கள் பேசும்பொழுது தேர்தல் வாக்குறுதிகளை பிறகு சொல்கிறோம், பட் அதுலேருந்து ஒரு சில விஷயத்தை இப்போ சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை முழுவதுமாக அவர் ஒரு லைனில் பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, அனைவருக்குமான நிரந்தர வீடு, அப்போ அதற்கான ஒருத்தருக்கு நிரந்தரமான வருமானம், இங்கு வந்து அரசு மருத்துவமனைகளுக்கு எந்த அச்சமும் இல்லாமல் செல்லக்கூடிய சூழல், கல்வியில் ஒரு மாற்றம் அப்படின்ட்டு அடுக்கடுக்காக சில விஷயங்களை சொல்கிறாரு. தேர்தல் வாக்குறுதி அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு நகர்ந்து போனாலும் இப்போ அனைவருக்கும் அரசு வேலை அப்படிங்கிறத முன்னெடுக்கிறார். அப்ப பர்மனண்டான ஒரு இன்கம் அப்படிங்கிறத எதை சொல்ல வர்றாரு, அல்லது வேறு இது பிரச்சனைகள் இங்க இருக்கிறத சுட்டி காட்ட வந்து இது எப்படி எடுத்துக்கிறாரு சார்? இல்லை, இது கிம்மிக்ஸ். இந்த வாக்குறுதிகள்லாம் நடைமுறைக்கு ஒவ்வாத வாக்குறுதிகள். இப்போ பீகாரில் அனைவருக்கும் கவர்மெண்ட் இனிமேல் அரசு ஊழியர் என்பது எட்டாக்கனியாக மாறிட்டு இருக்கு. அதனால் அதை அத்தகைய வாக்குறுதிகளை கொடுப்பவர்கள் ஒன்று முட்டாள்கள் அல்லது தெரிந்தே மக்களை ஏமாற்றுகிறார்கள். ஏன்னா இவர் சொல்றது அடிப்படையில இருந்து பெரிதளவு வாய்ப்பே கிடையாது. இப்போ பீகாரில் நடந்த கூத்து தான். அதே மாதிரி கார் கொடுப்பேன், போய் பைக் கொடுப்பேன்றதெல்லாம் அபத்தமான. எல்லாருக்கும் கார் கொடுத்தீங்கன்னா அந்த காரை ஓட்டுறதுக்கு ரோடு கிடையாது. முதல்ல அப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எதுக்கு இருக்கு? ரோடு இல்லை முதல்ல, அது முதல்ல புரிஞ்சுக்கோ. எல்லாரும் நீ கார் கொடுத்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு ரோடு கிடையாது. இது ரொம்ப மற்றவங்கள மாதிரி நீங்களும் இலவசங்களால் மக்களை அள்ளி ஏமாத்துறீங்க. இலவசங்களை பற்றி நக்கல் பண்ணிவிட்டு அதே கதையை தான் நீங்கள் எடுக்கிறீங்க. அது நிறைவேற்ற முடியாத இலவசங்களை நீங்கள் கொண்டு வரீங்க. அவங்களாம் நிறைவேற்றக்கூடிய இலவசங்களை கொடுத்தான். எல்லாருக்கும் பைக்குன்னா ஒரு பைக் இன்றைக்கி 1.5 லட்சம் ரூபாய் இருக்கும். அது எப்படி நீ வாங்கி கொடுப்ப? என்ன பேச்சு இது? காருனா கார் எவ்வளோ இருக்கும், அது எப்படி கார் வாங்கி கொடுப்பேன்? கல்வியையும் சுகாதாரத்தையும் தவிர வேறு எல்லாமே வந்து மக்களை ஏமாற்றக்கூடியவை தான். அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆரம்ப கட்டத்தில் இதை புரிஞ்சுக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி மாற ஆரம்பிச்சிருக்காரு. நேற்றைய வாக்குறுதிகள் ஆஸ்பெக்ட் வந்து நடைமுறைக்கு ஒவ்வாதது, அதெல்லாம் டேக் ஆஃப் ஆகாது. அது அவரை வந்து கேலி பொருளாக மாற்றிடும். இன்றைக்கி தேஜஸ்வி யாதவ் எப்படி கேலி பொருளாக மாதிரி தோற்று போனாரோ அந்த கதி தான் இவருக்கு விஜய்க்கு வரும். இவர் இத்தகைய வாக்குறுதிகளை கொடுத்தா. மாறாக விஜய் கல்வியும் சுகாதாரமும் இரு கண்கள்னு சொல்லுவாங்க. அது ரெண்டையும் பற்றி அதில் ஒருத்தருக்கு கூட யூனிவர்சல் ஹெல்த் கேர் தமிழ்நாட்டில் உயர்தர சிகிச்சை, கல்வி, மருத்துவம், கல்வி வந்து நான் இப்படி கூட சொல்கிறேன். நான் பெண் குழந்தைகளுக்கு பட்டப்படிப்பு இலவசம்ன்ற மாதிரியான யோசனைகளை சொன்னார்னா கூட அது பிக்கப் ஆகும் குறிப்பாக. அப்போ நான் ஆண் குழந்தைகளுக்கு இல்லையானா இல்லை, பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படி எதனா ஒரு பாலிசி. அப்புறம் அரசு மருத்துவமனையில் தரம் உயர்த்துது. இதுதான் வேலைக்கு ஆகும். காரு பைக்கு எல்லாம் வேலைக்கு ஆகாது. இது ஏமாத்துற வேலை. மற்றவங்கள மாதிரி அவரும் வந்து நன்றாக மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்ன்றதாங்க. நிச்சயமாக சார். ஏன்னா இப்போ அவர் சொல்கிறது ஒரு ஸ்டெப்பாக சொல்லிட்டு போகிறது மிகப்பெரிய ப்ராசஸ். அதை அவர்கள் வெற்று வாக்குறுதிகளாக அது தேர்தலில் கேலி பொருளாக மாற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. மேலும் நாங்கள் ஆச்சரியக்குறியாக மாறுவோம், உங்களை கேள்விக்குறியர்களாக மாறுவோங்கிற டைலாக்லாம் முடித்தாலும் மைடியர் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிக்கிறாரு. மீண்டும் இவர் மேடை நாகரிகத்தை கடைபிடிக்கிற தவறாருங்கிற விமர்சனங்களை வைக்கிறாங்க. இல்லது விஜய் இந்த பாணியில் தான் கையாள போகிறாரு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. எப்படி இது வந்துங்க சொன்னார், சொல்லிட்டு போகிறாரு சாரு அங்கிள், அது இல்லைங்க. என்ன பேசுகிறாரு பாலிடிக்ஸ்ன்றதாங்க முக்கியம். நான் சொன்னால மக்கள் இப்போ நீங்கள் கொடுக்குற வாக்குறுதியெல்லாம் நடைமுறைக்கு ஒவ்வாததுன்னா எதுக்கு வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறேன்? அதை பிடிங்க. அங்கிள்னு கூப்பிட்றாரா, ஆண்டின்னு கூப்பிட்றாரா, சாருன்னு கூப்பிட்றா, இதெல்லாம் வந்து அற்பத்தனமான விஷயங்கள். கூப்பிட்டு போகிறாரு, விட்டு போங்களேன். 75 வருஷ கட்சி, இதுதான் உங்களுக்கு பிரச்சனையா? இப்போ எப்படியும் எலெக்ஷன் டைமில் பச்சை பேச போகிறானுங்க மாறி இல்லையா?
ஃப்ரீ ஃபார் ஆல் தான் நடக்க போகுது. இது ஒரு இஷ்யூவாக நான் கேட்குறேன். இதான் உங்களுக்கு பிரச்சனையா? இப்போ அவன் வந்து இப்போ நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வீடு கொடுப்பேன், ஒவ்வொருத்தருக்கும் பைக் கொடு, எப்படி கொடுப்பேன்? அதை கேள்வி கேட்டு நீங்கள் அதை புடின்ற நான் ஊரை ஏமாத்துற வேலை இது. ஒவ்வொருத்தருக்கும் நான் வீடு கொடுப்பேன், பைக்கு கொடுப்பேன், எப்படி கொடுப்பேன்? நீ உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஒவ்வொருத்தருக்கும் வீடு கொடுக்கறதுக்கு, ஒவ்வொருத்தருக்கும் கார் கொடுக்கறதுக்கு நான் சொல்கிறேன், ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் என்னன்னு அதை கேட்டுட்டு வந்து சொல்லு. குறைஞ்சபட்சம் ஒரு வாக்குறுதி கொடுக்கறதுனால அதற்கான நிதி ஆதாரம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அரசியல் கட்சிகள் கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே பல தீர்ப்புகளில் சொல்லியிருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் கார் கொடுப்பேன், பைக் கொடுப்பேன்றீங்கல்ல விஜய் சார், அதுக்கு எவ்வளோ நிதி ஆதாரம் தேவைப்படும்னு உங்கள் கூட அருண்ராஜ்னு ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் இருக்கார், அவரை கேட்டு வந்து சொல்லுங்கள். அதை கேளு. அவர்கிட்ட சாரு சொன்னார், அங்கிள் சொன்னார், இதுதான் இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்த தலைமுறை காரி துப்பும் தமிழ்நாட்டு மக்கள் மேலே. நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் ஒருத்தர் ஏமாற்றிக்கிற வேலை இதெல்லாம். அதுக்குள்ளே போய் மாட்டாதீங்க. விஜய் வந்து இந்த இலவசங்களுக்கு எதிராக பேசிட்டு இன்றைக்கி நான் கார் கொடுப்பேன், வீடு கொடுப்பேன்றது மக்களை ஏமாத்துகிற வேலை. சுகாதாரம், கல்வி, இதை வந்து யூனிவர்சலாக மாற்று. முடிஞ்சால் பெண் குழந்தைகளுக்கு பட்டப்படிப்பை இலவசமாக்கு. குறைஞ்சபட்சம் கலை கல்லூரிகளில் கலை மற்றும் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் பெண் குழந்தைகளுக்கு இலவசம். தொழில் படிப்பில் முடியாது, நான் ஒத்துக்கிறேன், ஏன்னா காலேஜை கட்டி வச்சுட்டு கஷ்டப்படுறோம். பிஏ, பிஎஸ்சி, பிகாம் இது படிக்கிற பெண் குழந்தைகளுக்கு, எல்லா குழந்தைகளுக்கும், அது ஜாதி மதம்லாம் கிடையாது, அது ரிசர்வேஷன் கிடையாது. பெண் குழந்தைகள் எவ்வளோ பெண் குழந்தைகள் இருக்கோ அவங்களுக்கு வந்து படிப்பு செலவு கவர்மெண்ட் ஏற்றுக்கும். இப்போ விஜயோட நேற்று பேச்சில் இந்த ஒரு லைனை பார்க்கும் பொழுது சேம் நம்ம பார்த்த அதே அரசியலை தான் விஜயும் எடுக்க போகிறார். இந்த இலவசங்களையோ அல்லது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயங்களை தான் சொல்ல போகிறாரு. ஃப்ரீ பீஸை நோக்கி நகராருன்ற டவுட் வருது. அவங்க கூட காரு வீடுலாம் யாருமே சொல்லுங்க, அது முட்டாள்தனமான கலைஞரோ ஜெயலலிதாவோ ஸ்டாலினோ எடப்பாடியோ சொன்னதில்லை. இப்போ ஆடு மாடு கொடுத்தாங்க ஜெயலலிதா, அது ரொம்ப உண்மையிலேயே வந்து ஒரு உதவிகரமாக இருந்தது. லேப்டாப் கொடுத்தாங்க, உதவிகரமாக இருந்தது. அந்த மாதிரி நீ வந்து திரும்ப சொல்கிறான் கல்வி மற்றும் சுகாதாரம், இது ரெண்டு தவிர மற்றதெல்லாம் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததுன்னா ஓகே. இப்போ லேப்டாப் கொடுக்குறது படிப்புக்கானது, பெண் குழந்தைகளுக்கான சைக்கிள்ன்றது பெண் குழந்தைகளோட படிப்பை வந்து இடைநிற்றலில் நிறுத்துச்சு. அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான இலவசங்களை. வீட்டுக்கு கார் கொடுப்பானா, எல்லாருக்கும் நீ கார் கொடுத்தா எல்லாரும் கார் ஓட்டுறதுக்கு ரோடு இருக்கா? சரி, இந்த எல்லாருக்கும் காருக்குமான செலவு உங்களுக்கு எவ்வளோ தெரியுமா? நான் கேட்குறேன், எத்தனை குடும்பம் இருக்குது? ஓகே, இப்படி எடுத்துப்போம். அரிசி கார்டு எடுத்துக்கோ, 1.5 கோடி கிட்டத்தட்ட. அரிசி கார்டு மட்டுமே எடுத்துக்கோ, சக்கரை கார்டை கூட விட்டுரு. நான் மினிமமாகவே பேசுகிறேன். அரிசி கார்டு இருக்குல்ல, ஏன்னா சக்கரை கார்டு இருக்கும், கார் வச்சுருக்கான்னு நீங்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு 2 கோடி அரிசி கார்டு இருக்குது. 2 கோடி அரிசி கார்டுக்கு நீ கார் கொடுக்குற. ஒரு கார் வந்து குறைஞ்சது மினிமம் கார் எவ்வளோ இருக்கும்? நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே 5 லட்ச ரூபாய் இருக்கும் மினிமம் பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னாலும். ஆல்டோ இல்லையா? இப்போ 2 கோடி × 5 லட்சம் எவ்வளோ வருது கணக்கு தெரியாது. டிஜிட்லேயே அவ்வளோ பெரிதாக எவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆகும்? 2 கோடி × 5 லட்சம் பட்ஜெட்டை விட பெரிதல். அதை தான் சொல்ல வரேன். உன் பட்ஜெட் சைஸை விட பல ஆறுக்கே பத்தாது. 2 கோடி அரிசி கார்டு இல்லை. நான் இன்னொன்று சொல்கிறேன், இவங்க வந்து உரிமை தொகையில் வந்து பாதி தான் கொடுத்தாங்க, 1 கோடி பேருக்கு தான் கொடுத்தாங்க. 1 கோடியை வச்சுப்போம், 1 கோடியை வச்சுப்போம் ஆரம்பத்தில். அப்புறம் மிச்சம் 1 கோடி கொடுப்போம். 1 கோடி × 5 லட்சம் எவ்வளோ? 1 கோடி × 1 லட்சம்னா 1 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடி எங்கே போவேன்? ஒரு ஸ்கீமை செயல்படுத்துறதுக்கு பட்ஜெட்டே பத்தாது சார். மக்களை ஏமாத்துறது தானே. எங்கே இருக்கு உனக்கு பணம்? எங்கே இருக்குது அவ்வளோ உற்பத்தி? சரி, அது எல்லாத்தையும் கொடுக்குறோம். ரோடு எங்கே இருக்குது? இதில் வந்து பைக்கும் கொடுப்பாரான், காரும் கொடுப்பான். 5 லட்சம் கோடி 5 கோடி பைக்கு. இப்போ அதை நிப்பாட்டுறது 5 கோடி பைக்கு, 5 கோடி காரு. மற்றவங்கள மாதிரி இவரும் இலவசங்களை நோக்கி நகர். இன்னைக்கு காலையில் நான் பேப்பர் வாங்கும்போது ஒரு அதிமுக கார், அவர் கிடையாது, அவர் சொல்ல என்ன சார் இது மற்றவங்க எல்லாரும் மாதிரி இவரும் மாறிட்டார், கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாருன்னு நினச்சேன்ன்றார். அப்படி எல்லாரும் மாதிரி மாறிட்டுன்னா தோற்று பார்ப்பாருன்னு அர்த்தம். இதை செய்யறதுக்கு அவங்க இருக்காங்க. நீ புதுசாக ஏதாவது சொன்னீங்கன்னா தான். சுகாதாரமும் கல்வியும் அதிகபட்சம் பெண் குழந்தைகளுக்கு பிஏ, பிஎஸ்சி, பிகாம் கலை அறிவியல் கல்லூரிகளில் பட்டப்படிப்பு இலவசம். அது குறைஞ்சபட்சம் நீ என்ன பண்ணு, அரசு கலைக்கல்லூரிகள் ஆரம்பி. அரசு கலைக்கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் இருக்குல்ல, கலைக்கல்லூரி வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் 150 அரசு கல்லூரிகள் இருக்குல்ல, 150 அரசு கல்லூரிகளில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு ப்ளஸ் பல்கலைக்கழகங்கள், அரசு பல்கலைக்கழகங்களில் பயிலக்கூடிய பெண்களுக்கு பிஏ, எம்ஏ, எம்எஸ்சி, ஆனால் பல்கலைக்கழகங்களில் போஸ்ட் கிராஜுவேட் தான் வரும். எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம் ப்ளஸ் இப்போ எம்ஃபில், பிஹெச்டி பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இலவசம். இலவசம்னா விலையில்லா. அப்படி சொன்னீங்கன்னா கூட ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அத்தை விட்டு கார் கொடுக்குறான், பைக் கொடுக்குறான்னா அள்ளி விட வேண்டிதான்.
நிச்சயமாக சார். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. அவர் படத்தில் கூட பேசியிருக்கிறாரு, இவ்வளோ ஜிஎஸ்டி வாங்குற இந்த நாட்டில் கல்வியும் மருத்துவமும் கொடுக்க முடியாதான்னு பேசியிருக்கிறாரு. எது தேவையோ எது அடிப்படை வசதியோ அதை பேசலாம், நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயங்களை பேசுறது மேலும் கேலி கூத்தாகுங்கிறதோட தொடக்கமாக சொல்லியிருக்கீங்க. நேற்றைய பேச்சில் பாஜகவை பெரிதளவில் விமர்சிக்கலை, எஸ்ஐஆரை பற்றி சொல்லலை, பீகார் தேர்தலோட ரிசல்ட்டை ஒட்டி இங்கே தமிழகத்தில் வரப்படுற விஷயம் பற்றி எதை பற்றியுமே பேசாமல் நகர்ந்திருக்கிறார். முழுக்க திமுக மட்டும்தான் டார்கெட் அப்படின்ட்டு எப்படி பார்க்குறேன்? அதுதான் தெளிவாக இருக்குது. திமுக தான் எனக்கு எதிரி, திமுகவுக்கு நான் தான் எதிரி அப்படி பொசிஷன் பண்ணிக்கிறாரு. இதில் இருக்க முரண்பாடு, கொள்கை எதிரி அரசியல் எதிரின்றாரு. கொள்கை எதிரி தான் அரசியல் எதிரியாக இருக்க முடியும். கொள்கை எதிரி வேறு, அரசியல் எதிரி என்பது வேறன்றது முரண்பாடு. அரசியல் எதிரியோட ஆபத்தானது கொள்கை எதிரி. அதுவே சாஃப்டாக பிஜேபி லைனில் இருக்காருன்ற சந்தேகம் எழுவது இயல்பானது. அங்கே தான் வந்து நிற்குது. அது திமுக தான் எனக்கு பிரதான எதிரினா அதை என்னால் தனியாக தோக்கடிக்க முடியாதுன்னா கடைசி நேரத்தில் அவர் பால் மாறுவாரா தெரியாது. துளியும் டச் பண்ணவே இல்லையே. புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொண்டால் நல்லது. நிச்சயமாக சார். தொடர்ந்து பேசுவோம். நேரம் கொடுக்குறது நன்றி.